அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய இந்த பதிவை முழுமையாக கவனித்து கேட்டால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நம்பிக்கையும் மனநிம்மதியும் பிறக்கும் இன்ஷா அல்லாஹ். குழந்தை இல்லாத கவலை, வியாபாரத்தில் தொடர்ந்து ஏற்படும் இழப்புகள், கடன் பிரச்சினைகள், வேலை இல்லாத நிலை, எதிர்பாராத தடைகள், செய்வினை, கண் திருஷ்டி, பயங்கரமான எதிரிகள், தீராத நோய்கள், வாழ்க்கையில் எந்த வழியும் தெரியாமல் சிக்கிக் கொண்ட நிலை, இப்படிப்பட்ட எந்த பிரச்சினையாக இருந்தாலும் அதற்காக நாம் இன்று பார்க்கப் போகும் இந்த அமல் மிக மிக சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த அமலை பற்றிய சிறப்பு என்ன தெரியுமா? முதலில் இதை சொல்லியே ஆக வேண்டும். இந்த அமலை செய்ய ஓழு இருக்க வேண்டுமென்று கட்டாயம் இல்லை. ஓழு இருந்தாலும் செய்யலாம், ஓழு இல்லாமலும் செய்யலாம். இரண்டாவதாக, இந்த அமலுக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை கிடையாது. இத்தனை முறை தான் ஓத வேண்டும், இத்தனை நாட்கள் தான் செய்ய வேண்டும் என்ற கட்டுப்பாடு இல்லை. மூன்றாவதாக, இந்த நேரத்தில் தான் ஓத வேண்டும் என்ற வரையறையும் இல்லை. காலை நேரமாக இருந்தாலும் இரவு நேரமாக இருந்தாலும், வேலை செய்து கொண்டிருக்கும் போதும் பயணம் செய்து கொண்டிருக்கும் போதும் வீட்டில் இருந்தாலும் எங்கிருந்தாலும் ஓதலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அமலை இந்த ஒரு காரணத்திற்காக மட்டுமே ஓத வேண்டும் என்று இல்லை. குழந்தை இல்லாதவர்கள் ஓதலாம், வியாபாரத்தில் தடைகள் இருப்பவர்கள் ஓதலாம், கடனில் மூழ்கி தவித்து கொண்டிருப்பவர்கள் ஓதலாம், செல்வ செழிப்பை விரும்புபவர்கள் ஓதலாம், ஹலாலான காரியங்கள் நீண்ட நாட்களாக நடக்காமல் தடைப்பட்டு கொண்டே இருப்பவர்கள் ஓதலாம், செய்வினை, சூனியம், கண் திருஷ்டி போன்ற பிரச்சினைகள் இருக்கிறது என்று நினைப்பவர்கள் ஓதலாம், திடீரென பிரச்சினைகள் வந்து வாழ்க்கையே தலைகீழாக மாறிவிட்டது என்று நினைப்பவர்கள் கூட இந்த அமலை தொடர்ந்து செய்யலாம். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு அமல்தான் இது. அன்பார்ந்தவர்களே, இந்த அமல் எந்த மனிதர் சொன்ன வார்த்தையும் அல்ல. அல்லாஹு தஆலா தன் திருமறை குரானில் 7 முறை கூறிய ஒரு வாசகம். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ் ஷரீஃபிலும் இந்த வாசகத்தின் மகத்துவம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இமாம் அஹ்மத், திர்மிதி ரஹிமஹுமுல்லாஹ் ஆகிய ஹதீஸ் நூல்களில் வரும் ஒரு சம்பவம் இது. கந்தக் யுத்தத்தின் போது மிக மிக கடுமையான நேரம். எதிரிகள் பலமாக இருந்த நேரம். சஹாபாக்கள் மிகுந்த பதற்றத்திலும் சோதனையிலும் இருந்த அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வாசகத்தை சொல்லி கட்டளையிட்டார்கள். அந்த வாசகம்தான் இன்று நாம் பேசப்போகும் இந்த 2 வார்த்தைகள். அந்த 2 வார்த்தைகள் என்ன? ஹா மீம் லா ஈம் ஸ்ரூன். கிதாபுகளில் இதைப்பற்றி இப்படி எழுதுகிறார்கள். இது 2 வார்த்தைகள்தான், ஆனால் அனைத்து அற்புதங்களையும் நிகழ்த்தி விடக்கூடிய சக்தி கொண்டது. சகோதரர்களே சகோதரிகளே, இந்த வாசகத்தை நீங்கள் எந்த நிலையிலும் ஓதலாம். வேலை செய்து கொண்டே கூட ஓதலாம். வாயால் சொல்ல முடியாத சூழ்நிலையில் மனதுக்குள் கூட சொல்லலாம். ஹா மீம் லா ஈம் ஸ்ரூன். மீண்டும் ஹா மீம் லா ஈம் ஸ்ரூன். இதை 10 முறை சொன்னால் நாளைக்கே காரியம் நடந்துவிடும் என்று யாரும் சொல்லவில்லை. ஆனால் இந்த அமலின் தன்மையை பற்றி அறிஞர்கள் இப்படி சொல்கிறார்கள். எந்த காரியமாக இருந்தாலும் அது தாமதமானாலும் அல்லாவின் அனுமதியால் நிச்சயமாக நிறைவேறும். இது ஒரு மிக உறுதியான அமல் என்று சொல்லப்படுகிறது. இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. ஹா மீம் தனியாக வருகிறது, லா ஈம் ஸ்ரூன் தனியாக வருகிறது. இந்த 2 வார்த்தைகளையும் சேர்த்துதான் நீங்கள் ஓத வேண்டும். ஹா மீம் லா ஈம் ஸ்ரூன் என்று முழுமையாக ஓத வேண்டும். எப்படிப்பட்ட கடினமான காரியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்து பார்த்தாலும் அது கைகொடுக்காமல் இருந்தாலும் சரி, மருத்துவ சிகிச்சை எடுத்தும் பலன் இல்லை, வியாபாரத்தில் எவ்வளவு முயன்றும் முன்னேற்றம் இல்லை, கடன் மட்டும் அதிகரித்துக் கொண்டே போகிறது, எதிரிகள் தொடர்ந்து தொல்லை கொடுக்கிறார்கள், மனம் உடைந்து போகும் அளவுக்கு சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட எல்லா நிலைகளிலும் இந்த ஹா மீம் லா ஈம் ஸ்ரூன் என்ற வாசகம் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை நிகழ்த்தும் என்று அறிஞர்கள் எழுதுகிறார்கள். அல்லாஹு தஆலா தன் திருமறை குரானில் இந்த வாசகத்தை 7 முறை கூறியிருக்கிறார் என்பதே இதன் மகத்துவத்திற்கு மிகப்பெரிய சான்று. இதற்கு எண்ணிக்கை கிடையாது. இத்தனை நாள் செய்ய வேண்டும், இத்தனை மணி நேரம் செய்ய வேண்டும் என்ற கட்டுப்பாடும் இல்லை. சாதாரணமாக உங்கள் தினசரி வேலைகளில் இருக்கும் போதே இந்த வாசகத்தை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருங்கள். முதலில் நியத் வையுங்கள். யா அல்லாஹ், என் இந்த காரியம் நிறைவேற வேண்டும் என்று மனதிலே உறுதியான நியத் வையுங்கள். பிறகு ஹா மீம் லா ஈம் ஸ்ரூன் என்று ஓதுங்கள். பலர் இந்த வாசகத்தின் மூலம் பெரும் நோய்களிலிருந்து ஷிபா பெற்றிருக்கிறார்கள். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் தவித்தவர்கள் அல்லாவின் அனுமதியால் சந்தோஷமான செய்தியை பெற்றிருக்கிறார்கள். மூடப்பட்ட கதவுகள் திறந்திருக்கிறது. முடங்கிய வாழ்க்கை மீண்டும் ஓட ஆரம்பித்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, குழந்தை இல்லாதவர்கள், வியாபார பிரச்சினையில் சிக்கியவர்கள், கடன் பிரச்சினைகளில் மூழ்கி இருப்பவர்கள், செல்வ செழிப்பு வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள்,
இந்த அமலை தவறாமல் செய்து பாருங்கள். நம்பிக்கையோடு செய்யுங்கள். அல்லாவின் மீது முழு தவக்குல் வைத்து செய்யுங்கள். நிச்சயமாக ஹா மீம் லா ஈம் ஸ்ரூன் என்ற இந்த 2 வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும் இன்ஷா அல்லாஹ். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற பயனுள்ள இஸ்லாமிய பதிவுகளை தொடர்ந்து பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். அல்லாஹ் நம்மனைவருக்கும் ஹிதாயத்தையும் நிம்மதியையும் பரகத்தையும் வழங்குவானாக.